வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக நாட்டம் கொண்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு செல்ல இருக்கிறோம். ஆசான் அருட்தந்தை அவர்களின் பொற்பாதங்கள் பணிந்து சிந்தனையை தொடங்குவோம். இன்றைய சிந்தனையின் தலைப்பு இயற்கை ரகசியம். மனித பிறவி என்பது மகத்தானது. சிந்தனை ஆற்றலால் இயற்கை ரகசியம் அறியக்கூடிய திறனானது மனிதனை பரிணாமத்தின் உச்சத்திற்கு உயர்த்திவிட்டது என்பார் மகரிஷி. இயற்கை ரகசியத்தை உணர்வது அப்படின்ற ஒரு பண்பு மனிதனால் மட்டும்தான் முடியும். ஏன்னு சொன்னால், பகுத்தறியக்கூடிய அந்த உயர்ந்த நிலை வேறு எந்த ஜீவனுக்கும் இல்லை. எனவே தான் வேதங்கள் மூலமாக இந்த அறநெறியெல்லாம் வகுக்கப்பட்டு இந்த மனிதனானவன் அறநெறியோடு வாழ்ந்து இயற்கையை உணரணும், அதே போல் இறையுணர்வு பெற வேண்டும் என்று தான் சித்தர்களும் ஞானிகளும் நமக்கு வழிகாட்டி இருக்காங்க. ஒரு மாடு இருக்கு, அதுக்கு தெரியாது நான் மாடு அப்படின்னு. கிடைச்சதை சாப்பிடும், அலையும், இனப்பெருக்கம் செய்யும். தன்னை விட பலமுள்ள ஒன்று அதை பார்த்தால், ஒரு மிருகமோ மனிதனோ அதை பார்த்தாலே அதுக்கு கட்டுப்பட்டு, அதனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு நிலை. பிறகு பிறவி என்பது ஏன் என்று புரியாமலே அது வாழ்ந்து இறந்து விடுவதையும் நம்ம பார்க்கிறோம். எனவே தான் அதற்கு என்ன பெயருங்க? விலங்கு அப்படின்னு பேர். விலங்கு என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தமிழில் தலை என்றும் கட்டு என்றும் பொருள் சொல்லுவாங்க. எப்பொழுதும் மாயையை விட்டு விலகாமல் அது கட்டப்பட்டு இருப்பதால அதற்கு பெயர் விலங்கு. அதாவது ஹேண்ட்கப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் விலங்கு அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக எல்லா விலங்குகளுக்குமே இந்த மாயை என்ற ஒரு கட்டு பொதுவாக இருக்கு. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகி அப்படின்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர். அதே போல ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற்சிறந்த தயாவான தத்துவனே என்றும் பாடுவார். மாணிக்க வாசகர் தன்னை நாயாகவும் விலங்காகவும் கருதுகிறார். ஏன் அப்படின்னு பார்த்தால், அந்த பந்தத்தை, கட்டை விட்டு, அதாவது மாயை விட்டு விலகாத அல்லது பகுத்தறிவு இல்லாத, இறை உணர்வு பெறாத ஒரு நிலையைத்தான் தான் அடைந்ததாக அறிவித்து கொண்டிருக்கிறார். எனவே இயற்கை ரகசியம் உணர்வது தான், அதாவது பகுத்தறிவு பெறுவது தான் மனிதனுடைய சிறப்பு, மனிதனுடைய மாண்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இயற்கை ரகசியம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே நாம் சொல்லுவோம், மனிதனால் உருவாக்கப்படாதது இயற்கை அப்படின்னுவோம், மனிதனால் உருவாக்கப்பட்டது செயற்கை என்றும் நாம் சொல்கிறோம். இந்த உலகிலே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றினுடைய தோற்றத்தையும் முடிவையும் நிகழ்ச்சிகளாக எண்ணுவதுதான் இயற்கை. அந்த நிகழ்ச்சியினுடைய காரணத்தை உணர்வதுதான் ரகசியம். நிகழ்ச்சியின் கர்த்தாவான அந்த இறைவனையும் இறைவனுடைய வெளிப்பாடுகளையும் உணர்ந்து அன்போடும் கருணையோடும் இருப்பது தான் பிரம்ம ஞானம் என்பார் மகரிஷி. பொதுவாக சொல்லும்போது, தெளிவாக தெரிவது சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் என்று சொல்வார்கள். சித்தாந்தம் என்பது என்ன? தெளிவாக தெரிவது, அதாவது மூலமும் முடிவும் தெரிந்த ஒரு ஞான நிலை. வேதாந்தம் என்றால் என்ன? நமக்கு தெரியாத ரகசியங்கள், அவைகள்தான் வேதாந்தம். மகரிஷி ஒரு கவியிலே பாடுவார், இயற்கையதன் இயல்புயக்கம் விளைவு யாவும் ஈர்த்து அறிவால் ஆராய்ந்து விளங்கி கொண்டு இயற்கையின் நிகழ்ச்சியெல்லாம் அறிவாய் காணும் ஏற்றமுள்ள ஆறாவது அறிவே ஞானம். இயற்கையின் மிகச்சிறப்பாம் மனநுட்பத்தால்
எங்கும் எக்காலத்தும் எவ்விடத்தும் இயற்கைக்கு ஒத்த நலக்கருத்து எண்ணம் எப்போதும் மனவளம் பெருக்கும் காணீர் என்று ஞான களஞ்சியத்திலே ஒரு கவியிலே சொல்வார். இன்னும் மகரிஷி தெளிவாக விளக்குகிறார் இந்த கவிதையில. என்ன என்று பார்த்தால், நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது இயற்கை என்று சொல்கின்ற எல்லாமே, அதாவது அசையும் அசையா பொருட்கள் எல்லாமே இயற்கையின் தோற்றம்தான் அல்லது இறைவனின் அம்சம்தான் என்று சொல்றமே தவிர அவை இயற்கை அல்ல. இயற்கை என்பது சுயம்பு என்ற பொருளிலே வரும், தானாக தோன்றியது. ஆனால் தோற்றமோ முடிவும் இல்லாத மூலம் என்று மெய்யுணர்ந்த ஞானிகள் சொல்வார்கள். அந்த அஞ்ஞானம் பெற்ற நாம் தோற்றங்களுடைய மூலத்தை மறந்து, அதே போல தோற்றுவித்த இறைவனையும் மறந்து, இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட தோற்றங்களையும் நிகழ்ச்சிகளையும் இயற்கை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது எந்த வகையிலே நியாயம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயற்கை என்பது உண்மையிலே இறைநிலை, அதாவது அழிவில்லாத ஒரு நிலை, காலத்தால் அழியாத ஒன்று. காலம், தூரம், வேகம், பருமன் என்ற இந்த 4 அளவீடுகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலைதான் இயற்கை. உதாரணத்துக்கு ஒரு மலை காட்சி, இயற்கை காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாள் கழிந்தால் அது இயற்கை காட்சியாக இருப்பதில்லை, ஒரு அழிவு பெற்றிருக்கும் அல்லது வளர்ச்சி பெற்றிருக்கும், ஒன்று தோன்றி இருக்கும் அல்லது முடிந்து இருக்கும். அப்போ இதை நாம் எப்படி இயற்கை என்று சொல்வது? அதனால இந்த காலம், வேகம், தூரம், பருமன் என்ற இந்த 4ஐயும் தன் அதிர்வால் உண்டாக்கக்கூடியதுதான் அந்த இறைவன். அதைத்தான் நாம் இயற்கை என்று சொல்ல வேண்டும் என்று மகரிஷி குறிப்பிடுகிறார். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த 4 வளங்களையும் இயல்பாக கொண்டது எது என்றால் இறைநிலை. அது தன்னுடைய தன்னிருக்க சூழ்நிறுத்தும் ஆற்றலால தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு துகள்களாகவும் ஆற்றல்களாகவும் இறை துகள்களாகவும் விரியக்கூடியதுதான் இந்த இறைநிலை. இறைநிலையுடைய நிகழ்ச்சிகளைத்தான் அறிவால் உணர்வதுதான் மேம்பட்ட 6வது அறிவின் தெளிவான ஞானம் என்று மகரிஷி சொல்வார். இத்தகைய பிரம்மத்தின் ரகசியம் உணர்வது, இயற்கை ரகசியத்தை உணர்வது மனிதனுடைய பெரும் பேறு என்றுதான் ஞானிகள் சொன்னார்கள். அதை நமக்கு எளிய முறையில் பிரம்மஞானமாக மனவளக்கலை அன்பர்களுக்கு எளிதில் விளங்க வைத்துக் கொண்டிருப்பதால் தான் மகரிஷி அவர்களை பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று நாம் சொல்கிறோம். தெய்வ ரகசியமான இயற்கையின் மூலத்தை, அதாவது ரகசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல இயற்கையின் வெளிப்பாடுதான் தாவரங்கள் முதலான கனிமங்கள், ரசாயனங்கள் எல்லாம். அவற்றையெல்லாம் இந்த ஆன்மா என்ற நிலையிலே உயிர் துகளானது அது வாழ தேவையான வாழ்க்கை வளங்களாக மாற்றிக்கொள்வதுதான் கலை என்ற ஒரு நிலையிலே காண்கின்றோம். அதை அறநெறியோடு முறைப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்வின் கலை, அதாவது ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்வார்கள். அப்படி வாழ்பவன் தான் வாழ்வாங்கு வாழ தெரிந்த பகுத்தறிவு கொண்ட மனிதனின் சிறப்பு அம்சமாக மகரிஷி குறிப்பிடுகிறார். இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக மாற்ற இயலாத உயிரினங்கள், விலங்கினங்கள் எல்லாம் இயற்கையை உணர்வு பெற ஒன்றை ஒன்று உண்டு இயங்குவதே நீதி, அதில் தவறு காணா போகா. இயற்கையின் சிறப்பான ஆறறிவை கொண்டு எவ்வுயிர்க்கும் தீமையின்றி உணவு பயிர் செய்து இயற்கையின் அருள் கொண்டு பறித்துண்ணல் நீக்கி இட்டுண்டு பிற உயிர்கள் சுதந்திரமும் காப்போம் என்று ஞான களஞ்சியத்திலே வேறொரு கவியிலே சொல்கிறார். என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த இயற்கையின் வளங்களை நம்முடைய வாழ்க்கை வளங்களாக வசதியாக மாற்றிக்கொண்டு அனுபவிப்பதுதான் கலை. இந்த இயற்கையாக விதை மண்ணில் விழுகிறது, அதற்கு தகுந்தபடி வெப்பமும் நீரும் கிடைச்சா போதும், அந்த விதையில் இருக்கக்கூடிய 6வது அறிவு என்ற நிலையிலே அந்த பகுத்தறிவு உயிரான இறை முளைத்து அது வெளியே முளையாக வெளிவிடத் தொடங்குகிறது. பின்ன என்ன ஆகுது? இலை விட்டு வளர்ந்து கிளை விட்டு பூ, காய், கனி என
தன்னுடைய சந்ததிகளையே வளர்க்கிறது. அதே போல மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உணவை தருகிறது. ஆனால் ஒரு விலங்கோ மிருகமோ இதை பெருசாக எடுத்துக்கொள்ளுமா அப்படின்றா இல்லை. ஆனால் மனிதன் விதை முளைப்பதை கண்டதும் அதை பார்க்கிறான். பயிரை வளர்த்து உணவை பெறக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டு அதற்கு விவசாயம் என பெயரிடுகிறான். இந்த உலகிலே முதலில் தோன்றிய கலை எது என்றால் விவசாய கலைதான். இப்படித்தான் குகையை, மலைகளிலே இருக்கக்கூடிய பாறை இடுக்குகளை உறைவிடமாக்கக்கூடிய கட்டிடக்கலை, தோலையும் இலையையும் ஆடையாக்கும் நெசவு கலை என்று மனிதன் வளர்த்தது தான் இன்றைய ராக்கெட் சயின்ஸ் வரை உள்ள விஞ்ஞானம். இதுவே மனிதனுடைய பகுத்தறிவுக்கான சிறப்பு. ஒரு சிங்கம், யானை, அன்றிலிருந்து இன்று வரை பார்த்தாலும் சிங்கமும் யானையும் அப்படித்தான் இருக்கும். அவைகள் மற்ற உயிரை கொன்று வாழ்வது அதனுடைய தர்மம். அதில் எந்த தவறும் இருப்பதாக இல்லை. ஆனால் செவ்வாய்க்கும் புதனுக்கும் செயற்கைக்கோளை அனுப்பக்கூடிய பகுத்தறிவுள்ள நாம் எப்படி வாழ வேண்டும்? எந்த உயிரையும் கொல்லாமலும் எந்த உயிரினுடைய வாழும் சுதந்திரத்தை பறிக்காமலும் வாழ வேண்டும் என்பதுதான் மெய்ஞானம் பெற்ற ஞானிகள் வலியுறுத்தக்கூடியது. அதற்கு பிராயச்சித்தமாக சமைக்க தெரியாத, அதாவது உணவை உற்பத்தி செய்ய முடியாத உயிர்களுக்கு பசிப்பிணியை போக்குவதுதான் 6வது அறிவு பெற்ற மனிதனுடைய கடமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்னார் திருவள்ளுவர். முதலிலே பல உயிர்கள் தோற்ற சரித்திரத்தையும் அதனுடைய அவசியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உயிர்களுடைய அறிவுக்கு தக்கபடி அவைகளுக்கும் உணவளித்து நாம் காக்க வேண்டியது கடமை. இதுதான் வேதங்க சாஸ்திரங்கள் கற்றவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடியவற்றிலே தலை சிறந்த போதனை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதிசங்கரரும் சரி, வள்ளலாரும் சரி, இந்த கொள்கையைத்தான் ஜீவ காருண்யமாக சொன்னார்கள். இயற்கையிலே தோன்றிய உயிர்களை காப்பது யாருடைய கடமை என்றால் இறைவனின் ஆற்றலிருந்து தோன்றிய மனதை இதமாக கொண்ட மனிதனின் கடமை. இதுதான் இறை உணர்வு, இதுதான் அறநெறி. இந்த இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டால் போதும், இறைவனை நாம் புரிந்து கொள்ள முடியும். மனித உடலிலே இருக்கிற ரகசியங்களை பாருங்க, எத்தனை அற்புதம், எத்தனை விஞ்ஞானம், எத்தனை ஆற்றல். மனித உடலுக்கும் மனிதன் செயற்கையாக படைத்த கணினிக்கும் கூட ஒப்பிட்டு பாருங்கள். அத்தனை விஞ்ஞானமும் இந்த அறிவும் உடலிலே இருக்கிறது. அதை விஞ்சிய விஞ்ஞானமும் உடலிலே இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்வதுதான் மெய்ஞானம். உயிர் ஒன்றையே எடுத்துக்கொள்வோம். இந்த உயிரை பார்க்க முடியுமா? உயிர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த உயிரை பார்க்க முடியுமா? அதே போல அதை பிறருக்கு உணர்த்த முடியுமா? புலன்களுக்கு அப்பாற்பட்டது தான் இந்த உயிரின் ரகசியம். அதுதான் இயற்கையின் ரகசியம். மருத்துவம் வளர்ந்த இந்த யுகத்தில் கூட எந்த விஞ்ஞானத்தினாலும் இரத்தத்தை உருவாக்க முடிந்ததா என்றால் இல்லை. இது இயற்கையின், இறைவனின் ரகசியம் இல்லையா? இதை நாம் உணர வேண்டும். பொதுவாக உயிர் போய்விட்டது என்று உடலின் அதிர்வை கொண்டுதான் மருத்துவர்கள் சொல்றாங்க. அந்த உயிரை பார்க்க முடிந்ததா? இது இயற்கையின் பரம ரகசியம். அந்த பரம ரகசியத்தை வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள் ஞானிகள், சித்தர்கள். காரணம் மெய்ஞானம். உயிரின் உணர்வுதான், அதை அறிவதுதான் தவம். மகரிஷி அவர்கள் ஸ்பரிசத்தாலும் பார்வையாலும் நமக்கு உணர்த்துவது எதை என்றால் அந்த உயிரைத்தான். உயிரின் அளவை சொல்கிறது திருமந்திரம். மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்றை 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆவியின் கூறு 100,000 என்று திருமந்திரத்திலே 1974வது பாடல் சொல்கிறது. பசுவின் ரோமத்தை எடுத்துக்கொள்வோம். மிக மெல்லியது பசுவின் ரோமம். அதை எடுத்து அதன் தடிமன் அளவுக்கே அதன் நீளத்திலே வெட்ட வேண்டும். அந்த ஒரு துண்டை 100 சம துண்டுகளாக வெட்ட வேண்டும்.
கிடைக்கக்கூடிய ஒரு துண்டை 1000 கூறுகளாக வெட்டினால் அதுதான் ஆவி அல்லது உயிரின் அளவு என்று லட்சத்தில் ஒரு பகுதியை சொல்கிறார் திருமூலர். இந்த அளவை இன்றைக்கு இருக்கின்ற மிக துல்லியமான மைக்ரோஸ்கோப் அளவில் கூட காண்பிக்க முடியாது. எந்த கருவிகளாலும் வெட்ட இயலாது. இதுதான் இயற்கையின் ரகசியம். அதை சொன்னவர்கள்தான் தெய்வ ரகசியம் அறிந்த மெய்ஞானிகள். மெய்ஞானத்தால் மட்டுமே உணரக்கூடிய நிலைதான் இறைநிலை. அந்த சிறு துகள்தான் இத்தனை பெரிய உடலையும் மனதையும் இந்த உலகையுமே இயக்குகிறது என்பதை உணர்ந்து கொள்வதுதான் இயற்கையின் ரகசியம். அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன என்று திருவண்ட பகுதியிலே மாணிக்கவாசகர் இயம்புகிறார். அண்டத்திலே உருண்டையாக இருக்கின்ற கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் கணக்கிட முடியாத வளங்களாக நமக்கு காட்சி தருகின்றன. ஒவ்வொன்றினுடைய ஒழுங்கு அமைப்பையும் அதனுடைய ஆற்றலையும் சொல்லி முடியுமா என்றால் முடியாது. அவற்றிலிருந்து, அதாவது அந்த அண்டத்திலிருந்து பிறந்தவைதான் 100 கோடிக்கும் மேலான கோள்களும் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற யோனி பேதங்களான உயிர்களும். இதுவே இயற்கை ரகசியம் என்கிறார் திருவண்ட பகுதியிலே மாணிக்கவாசக பெருமான். இயற்கை என்பது இறைநிலை தோற்றுவிக்கும் அழிக்கும் நிகழ்ச்சி அல்லது பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். மனிதனின் புலன்களால் உணர முடியாததுதான் இந்த பிரபஞ்ச ரகசியம். அதன் விளைவுகளை மனித சக்தியால் மாற்ற முடியுமா? நிச்சயமாக இல்லை. தன்மாற்றங்களாக ஒன்றிலிருந்து ஒன்றாய் மாற்ற முடியுமே தவிர முழுவதுமாக அழிக்க முடியாது. உதாரணமாக, ஒரு புயல் மழை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். பூமியின் மேற்பரப்பிலே ஏற்படக்கூடிய, அதாவது காற்றின் மாறுபட்ட அழுத்தத்தாலும் பூமியின் சுழற்சி வேகத்தாலும் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த புயல். அதை நாம் மாற்ற முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஓரளவு அறிவியல் கருவிகளாலே அறிய மட்டுமே முடியும். ஆனால் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியுமா என்றால் இல்லை. ஆனால் நம்முடைய முன் அனுபவங்களை கொண்டு நம்முடைய வாழ்விலே பாதிக்காதபடி முன்னேற்பாடுகளை நாம் செய்து கொள்ளலாம். இயற்கையை நம்மால் மாற்றவோ திருத்தி அமைக்கவோ முடியாததுதான் இறை ரகசியம், இயற்கை ரகசியம். இந்த இயற்கையோடு ஒத்து இசைந்து இயற்கைக்கு முரணில்லாத வாழ்க்கை வாழத்தான் எல்லா மதங்களும் மறை நூல்களும் மக்களுக்கு அறிவுறுத்துகின்றன. ஆனால் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தன்னுடைய தன்முனைப்பாலே அதனை எதிர்க்கும் போது அல்லது மாற்ற நினைக்கும் போது துன்பத்திற்கு ஆளாவதை பார்க்கிறோம். இயற்கையை துன்பப்படுத்தாமல் மாசுபடுத்தாமல் வாழ்வதுதான் மனிதனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நல்லது. ஏனென்றால் அந்த கெடுதல் மனிதனையே திரும்ப வந்து தாக்கக்கூடியதாக மாறும். ஆனால் இயற்கை மீண்டும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் பேராற்றல் படைத்தது. உதாரணமாக, ஒரு நதியை நாம் கழிவுகளை கொண்டு மாசுபடுத்துகிறோம். நதிக்கு எந்த கேடாவது வருகிறதா? இல்லை. மீண்டும் கடலிலே கலந்து வேதியியல் மாற்றங்களாலும் பூமியின் சுழல் வேகத்தாலும் தூய்மைப்பட்டுவிடும். ஆனால் அதுவரை பாதிக்கப்படுவது யார் என்றால் மனிதனோ அந்த நீரை உபயோகிக்கும் உயிர்களும் தான். எனவே இயற்கை ரகசியம் புரிய வேண்டுமானால் இறை உணர்வு அவசியம். பிரபஞ்சம் மற்றும் கோள்கள் உயிரினங்களின் பரிணாமத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் எப்போதும் தீமை தராத வகையிலே வாழ்வதுதான் இயற்கையை நேசிக்கும் ரகசியம். இயற்கை என்ற போராட்டக்காரனுக்கு என்றுமே எல்லா ஜீவன்களுமே எடுத்தாடும் காய்கள் பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பீத்தெறிவான் அருள்வான், பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தவர் யார் பேருலகில் என்று மகரிஷி ஒரு கவியிலே சொல்வார். நாம் நம்முடைய வீடுகளிலே பார்த்திருப்போம். ஒரு சின்ன குழந்தை
சின்ன சின்ன பாத்திரங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு வீட்டில் அம்மா செய்வது போலவே கவனத்தோடு சமையல் செய்வது போலவே செய்து கொண்டிருக்கோம். சின்ன பாத்திரங்களை வைக்கும், அடுப்பு பற்ற வைப்பது போல பாவனை செய்யும், பருப்பு அரிசி இதெல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி எல்லாம் கொதிக்கிற மாதிரி எல்லாம் பாவனை பண்ணோம். ஆனால் கொஞ்ச நேரம்தான், திடீரென அதுக்கு மனம் மாறிடும். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வேறு எதையாவது செய்ய போய்விடும். இதுதான் இயற்கையின் தன்மை. எப்போது நடக்கும் என்பதெல்லாம் இறைநிலையுடைய நீட்டச் சுருக்கம். அதைத்தான் நாம் காலம், திருவிளையாடல் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் வாழும் காலத்திலே இயற்கைக்கேற்ப நம்மை தகவமைத்து கொண்டு இயற்கைக்கு முரணில்லாத வாழ்க்கை வாழ்வதுதான் இயற்கை ரகசியத்தை உணர்ந்து கொண்ட ஞானிகளுடைய வாழ்வாக இருந்தது. அந்த வழிதான் அறவழி. அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்ந்து வாழ்வாங்கு வாழ நம் வாழ்க்கை இயற்கைக்கு முரணில்லாமல் அமையட்டும், அதற்கு இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும் என்று சொல்லி இந்த இயற்கை ரகசியம் என்ற தலைப்பை சிந்தனையை நிறைவு செய்கிறோம். செவிமடுத்த அத்துணை அன்பர்களுக்கும் எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை நிற்பதாக அமையட்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.